சித்ராதேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட, இதுதான் நல்ல டைம், இன்னமும் அவ பயத்தை எப்படி அதிகமாக்குறேன்னு பாரு. என்ன காயத்ரி, என்ன ஆழ்ந்த யோசனை இல்ல, உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்ற விஷயத்துல இருந்தே எனக்கு நல்லா தெரியுது. என்ன பண்றது, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. நீ இல்லன்னு சொல்லிட்ட காயு, என் மனசு படபடன்னு அடிச்சுக்கிடுது. இப்போ உனக்கு என்ன ஆச்சு? என்ன காயத்ரி, எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குற? அன்னைக்கு கோயில்ல அனாமிகா விளக்கேத்தும் போது அப்படியே கீழே தவற விட்டுட்டா விளக்க. மகா பத்திரிக்கைக்கு ஆழத்தி எடுக்கும் போது பத்திரிக்கை தீ பிடிச்சு எரியுது. எல்லாம் பார்க்கும்போது ஏதோ நடக்க கூடாதது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏற்கனவே மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரும் இந்த கல்யாணத்தை பார்த்துடணும்னு ரொம்ப ஆசையா இருக்காரு. ஒண்ணு இல்ல காயு, வரிசையா இந்த மாதிரி தடங்கள் நடக்கும்போது இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு. எனக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா விஜய் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு தான் ஆசை. ஆனா ஒரு பக்கம் மாமா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு காயத்ரி. கல்யாணம் எப்ப வேணாலும் நடக்கும், நம்ம விஜய்க்கு என்ன குறைச்சல்? மாமா சரி, எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நீ சாதாரணமான ஆளே கிடையாதுமா. எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தாதன்னு சொல்லுவாங்க, ஆனா நீ பெட்ரோலையே ஊத்திட்டியேம்மா. சும்மா சொல்லக்கூடாதுமா, நீ ஜகஜால கில்லாடி. இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம்டா. பத்திரிக்கை எரிஞ்சதுமே விஷயம் பெருசாகும்னு நினைச்சேன், ஆனா யாருமே அத பெரிய விஷயமா எடுத்துக்கல. அனாமிக்காவது ஏதாவது கலாட்டா பண்ணுவான்னு பார்த்தா அவளும் சொங்கி மாதிரி மகா மகான்னு அவ பின்னாடியே திரியிறா. பரவாயில்ல, இப்ப காயத்ரிய நான் யோசிக்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அனாமிக்காவை என் வழிக்கு கொண்டுட்டு வந்து இந்த கல்யாணத்தை அவளே நிறுத்துற மாதிரி நான் பண்றேன். அப்புறம் இதுக்கு காரணம் இந்த மகாதான்னு எல்லாரையும் நம்ப வச்சு அவளையும் அவ அக்கா ஐஸ்வர்யாவும் இந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன். பண்ணாம இந்த சித்ரா ஓயவே மாட்டா. சூப்பர்மா, எனக்கு என்னமோ வெற்றி நம்ம பக்கம் தானே தோண ஆரம்பிக்குதுமா. வாடா கௌதம். இந்த கோடீஸ்வரி ஒளிஞ்சு நின்னு கேக்குறாங்க. சித்ராதேவி கெட்டவன்னு பார்த்தா கேடு கெட்டவளாவே இருக்காளே. இப்ப சொந்த குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறாளே, இவளை விடவே கூடாது. இவளுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். ஐயா நில்லுங்க, கிளம்பிட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். இந்த ஃபைல மறந்துட்டு போறீங்க. தயவு செய்து எனக்காண்டி இந்த மாதிரி யோசிக்காத, இதெல்லாம் பண்ணாத. நானே வந்து எடுத்துட்டு போயிருப்பேன்ல, தப்பா எடுத்துக்காத. நான் அதை மீன் பண்ணி பேசல. ஏற்கனவே விஜய் கல்யாண விஷயமா நீ பிஸியா இருக்க, தாத்தாவையும் பாத்துக்கிற, அதனாலதான் சொன்னேன். ஐயா ஃபைல நீங்க மறந்துட்டு போறீங்கன்னு தான் நான் எடுத்து கொடுத்தேன். உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நான் எடுத்து கொடுக்கல. அதுவும் இல்லாம இந்த ஃபைல உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. இந்த ஃபைல கொடுங்க. பாவம், நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அதனால எடுத்த இடத்துலயே வச்சிடுறேன். நீங்களே போய் எடுத்துக்கோங்க. நில்லு மகா, பானு பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. நான் எதுக்கு தேவையில்லாம உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடணும்? ஏதோ முக்கியமான ஃபைல நீங்க மறந்துட்டு போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சு எடுத்து கொடுத்தா ரொம்பதான். நான் சொன்னத நீ தப்பா எடுத்துக்கல. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே. நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே தான் எடுத்துக்கிறேன். உங்க பொருளை நீங்களே எடுத்துட்டு போங்க. பானு பாட்டி நடந்ததெல்லாம் தாத்தா கிட்ட சொல்றாங்க. ஐயா கொஞ்சமாவது மாறி இருப்பான்னு நான் நினைச்சேன், ஆனா வாய்ப்பே இல்லைன்னு நிரூபிச்சுட்டான் பானு. நல்லவன் தானே, அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு என்கிட்டே நடிக்கிறான்ல. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நம்ம சூர்யா அந்த மாதிரிலாம் நினைச்சு இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. எவ்வளவு நல்ல பொண்ணு, நம்ம தாத்தா பாட்டின்னு எப்படி விழுந்து விழுந்து நம்மள கவனிக்கிறா. காலையில இருந்து ராத்திரி முடியும் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு அவங்களுக்கு கவனிச்சு எவ்வளவு நல்ல பொண்ணா நடந்துக்கிறா. சூர்யா கண்ணால பார்த்து அவனோட கோவத்தை மறக்காம இப்படி நடந்துக்கிறான்னா இப்படியே விடக்கூடாது பானு. நம்ம இன்னொரு விஷயத்த மறக்க கூடாது. கோடீஸ்வரி நம்ம வீட்டுலதான் இருக்காங்க. பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாதா என்ன? மகா சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு இந்நேரத்துக்கு கோடீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட வந்து கோடீஸ்வரி என் பொண்ணு ஒட்டு உறவு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காளேன்னு இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க கண்டுக்காம இருக்கலாமான்னு கேட்டா நாம அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான்.
இதெல்லாம் எப்படியாவது சரி பண்றதுக்கு யோசிப்போங்க. இங்க இந்த மாதிரி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஆரோக்கியத்துக்கும் அது நல்லது இல்லைங்க. சொல்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான். நடந்ததை பத்தி யோசிக்கிறத விட நடக்க போறத பத்தி யோசிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இந்த வீட்டுல பெரியவங்களா இருந்து கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டணும். ஆமலே கோடீஸ்வரிய கூப்பிட்டு இத பத்தி பேசுறதுதான் சரின்னு எனக்கு படுது. நீ அவங்க கிட்ட போய் இத பத்தி எடுத்து சொல்லி என்கிட்ட பேசணும்னு கூட்டிட்டு வா பானு. என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணை பெத்தவங்க இல்லையா? சரிங்க அக்கா, இதுல விஷ்ணு சரஸ்ர நாமம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். இது பிறக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது. குட்டி பாப்பா நல்ல புத்திசாலியா நல்ல குணத்தோட பிறக்கணும். அதுக்கு தான் இது எல்லாமே. அப்புறம் உனக்கு ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தேனே, இந்த புஸ்தகத்தை அப்புறமா படி. மகா ரேடியா என்ன திணற வச்சா நான் என்னடி பண்ணுவேன்? அடிக்கா ஐஷு, அம்மா இந்த ஜூஸ குடி. ஐஷு என்னாச்சுக்கா, ஏன் அழுகுற? ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி கவனிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கௌதம நினைச்சா அழுகையா வருது. அக்கா ஏதாவது திட்டினாரா? கூட அவர் என்கிட்ட பேசுறது இல்ல, அதான் நிஜம். என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. என்னையே ஒரு காலத்துல சுத்தி சுத்தி வந்தாரு, இப்ப என்ன அவாய்ட் பண்றாரு. கண்டாலே தெரிச்சு ஓடுறாரு. என்னதான் நீங்க எல்லாம் தாங்கினாலும் ஒரு புருஷனா அவரோட அரவணைப்பு எனக்கு கிடைக்காது. கோபமா இருக்கு. சரியா, நீ மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதானே எங்களை நீ புரிஞ்சுகிட்ட. அதே மாதிரி உன் புருஷனுக்கும் ஒரு மாற்றம் வரணும்னா அவங்க அம்மா பேச்ச கேக்குறத நிறுத்தணும். அது எப்படிமா நடக்கும்? அத சித்ராதேவி தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா பேச்ச அவர் எப்படிமா கேட்காம இருப்பாரு? கேட்காம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழிமா? அம்மாவையும் மகனையும் பிரிக்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையாமா? கண்டிப்பா நடக்கும். கோடீஸ்வரி மனசு வச்சா எதையும் நடத்தாம விட்டதே இல்ல. விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சுட்டு தான் உட்காருவா இந்த கோடீஸ்வரி. மாத்திரம் நடந்துருச்சுனாமா கௌதம் என் மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. நடக்கும் ஐஷு, அது கண்டிப்பா நடக்கும். கனவு காண ஐஷு, அதுதான் நிஜமாக போகுது. ஜூஸ பானு, கோடீஸ்வரிய இன்னும் காணோம். சொல்லிட்டு தாங்க வந்தேன். ஐயா வாமா கோடீஸ்வரி. ஐயா கோடீஸ்வரி, இப்பதான் அப்பா கேட்டாரு. ஆயுசு 100. அவ்வளவுலாம் வேண்டாமா, என்னால தாக்கு பிடிக்கவே முடியாது. சொல்லுங்க ஐயா, அம்மா பேசணும்னு கூப்பிட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க. இல்லங்க என்ன விஷயம்னு? நிக்கிற உட்காருமா, இதோ முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசணும்னு தான் வர சொன்னேன். அத சொல்றது எனக்கு மனசு ரொம்ப பாரமா இருக்குமா. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியோன்னு எனக்கு தோணுதுமா. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. ரொம்ப குழப்பமா இருக்குமா. இப்படியே நடக்கிறது நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நல்லது இல்லம்மா. எனக்கும் இந்த விஷயத்த நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, மகா ரொம்ப நல்ல பொண்ணுமா. சூர்யா கொஞ்சம் கூட அத பத்தி யோசிக்கவே மாட்டேறான். அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்குமா. ஆமாங்க ஐயா, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா இது முடியும். ஐஸ்வர்யாவுக்கு நடந்த பிரச்சனைய பத்தி நினைச்சு வரவே இல்லம்மா. ஏதாவது சொன்னா சரின்னு தலையாட்டிட்டு போறானே தவிர இன்னமும் அந்த கோவத்தோடயே தாமா இருக்கான். அவன் மாறவே இல்லைன்னு பானு சொல்லிதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்பு வர்றது சகஜம் தானே. அதனால நானும் அவங்கிட்ட பெருசா பேசிக்கல. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு பொதுவா 1/2 மணி நேரம் கூட ஆயுசு கிடையாது. ஆனா அவன் இத்தனை மாசமா தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கான். சொல்றப்ப எல்லாம் சரி தாத்தா பண்ணிடலான்னு தலைய சொரிஞ்சிட்டு போயிடுறான். எதுவும் மாறின மாதிரி எனக்கு சுத்தமா தெரியலமா. அதனாலதான்மா நான் உன்னை கூப்பிட்டேன். உண்மைதான் ஏதாவது செஞ்சு சூர்யா மனசுல நல்ல அபிப்பிராயம் வர்ற மாதிரி வழி பண்ணணும். நீங்க சொல்றத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. இல்லாத வீட்டுல தள்ளி விட்டுட்டோமேன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு அந்த நம்பிக்கையே வந்திருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். 2 பேரும் என் கூட நின்னாலே போதும். அவங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ வச்சிடலாம். சரி, எங்க சப்போர்ட் உனக்கு எப்பயும் இருக்கும். போதும்மா. நான் எப்படி பண்ண போறேன்னு மாத்திரம் பாருங்க. ஏம்மா வர்றையா? சரிம்மா. இன்று ஜோர்டானின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.